அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்னும் இவ்வாண்டினுடைய ரமதானுடைய தராவீஹ் சிந்தனைகளின் வரிசையில் நாம் இன்றைக்கு ஓதப்பட இருக்கிற தராவீஹுடைய வசனங்களில் ஷஆயிருல்லாஹ், அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள், மார்க்கத்தில் ஷஆயிர்கள், இஸ்லாத்தினுடைய புனித நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கிறது. மிகவும் கண்ணியத்திற்குரியவைகள், இஸ்லாமிய அடையாளங்கள் என்று சொல்லலாம். அந்த அடையாளங்களில் பாங்கு ஒரு அடையாளம், தொழுகை ஒரு அடையாளம், ஹஜ் ஒரு அடையாளம், ஈது பெருநாள் தொழுகை அடையாளம், கஅபாவும் சஃபா மர்வாவும் ஷஆயிர்கள், அரஃபாவும் மினாவும் முஸ்தலிஃபாவும் ஷஆயிர்கள். இந்த எல்லா நினைவு சின்னங்களை எல்லாம், மார்க்கத்திற்காக உள்ள தனிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் ஷஆயிர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, இந்த ஷஆயிர்களை குறித்து குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்களை மாத்திரம் இப்போது நாம் பார்க்கலாம். ஷஆயிர்கள், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் என்பது குர்ஆனில் 4 இடத்தில் வருகிறது. அது என்னவோ தெரியவில்லை, 4 இடமும் ஹஜ் சம்பந்தப்பட்ட இடங்களாகவே இருக்கிறது. ஹஜ் கடமையோடு தொடர்புடையவைகளாகவே இருக்கிறது. என்றால் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்க கடமைகளில் ஹஜ் என்பது இஸ்லாத்தில் இருக்கிறதுலேயே ஆகப்பெரிய ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவலைகள், மார்க்கத்தினுடைய புராதன அடையாளங்கள் எல்லாம் ஹஜ்ஜிலே தான் இருக்கிறது. அதனாலோ என்னவோ தெரியவில்லை, ஹஜ் குறித்து தான், ஹஜ் சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் இந்த 4 வார்த்தைகளும் ஷஆயிர் என்கிற வார்த்தை வருகிறது. பாருங்கள் அன்பானவர்களை, மார்க்கத்தினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிற, கண்ணியம் அளிக்கப்பட வேண்டிய அந்த 4 அடையாளங்கள் குர்ஆன்ல எங்கெங்க வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல சூரத்துல் பக்ரா. நாமெல்லாம் தெரிந்திருக்கும் நமக்கு, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும், இந்த 2 மலைகளும் இறைவனுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர், யார் கஅபத்துல்லாவை ஹஜ் செய்கிறார்களோ, உம்ரா செய்கிறார்களோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, இந்த சஃபா மர்வா 2 மலைகளை சுற்றுவதில், இந்த 2 மலைகளுக்கு இடையே ஓடுவதில் குற்றமில்லை என்று குர்ஆன் ஆயத்து சூரத்துல் பக்ராவில் வருகிறது. இது ஷஆயிருல்லாவை பற்றி வரக்கூடிய முதல் இடம். ஆக சஃபாவும் மர்வாவும் இறைவனுடைய புனித சின்னங்கள். அடுத்து சூரத்துல் மாயிதாவினுடைய துவக்கத்திலேயே வருகிறது, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிற, இறைவனுக்காக என்று நேர்ச்சை செய்யப்பட்டு விடப்பட்ட பிராணிகளை நீங்கள் ஹலால் ஆக்காதீர்கள். அது அல்லாஹ்வுக்குன்னு உள்ளது, அதை யாரும் தொடாதீங்க. அதை அடுத்தவர்கள் நீங்கள் எடுத்து பயன்படுத்துவது, அது உங்களுக்கு உரிமை கொண்டாடப்படக்கூடிய விஷயம் அல்ல என்பது 2வது சூரத்துல் மாயிதாவில். அடுத்த 2 இடம், 2லுமே சூரா அல் ஹஜ்ஜிலே வருகிறது. 3வது வல் புத்ன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ் லகும் ஃபீஹா கைர், ஒட்டகம், அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு ஷஆயிர், இறைவனுடைய புனித சின்னமாக ஆக்கி இருக்கிறான், அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது. 4வது இடம் அதே சூரத்துல் ஹஜ்ஜிலே தான் வருகிறது. வமை யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய புனித சின்னங்களுக்கு மரியாதை தருகிறார்களோ, ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களுடைய இறையச்சத்தோடு சார்ந்தது. அல்லாஹ் இந்த 4 வசனத்தை சொல்லிட்டான். 4லையும் புனித சின்னங்கள் இருக்குங்கிறான். 4ம் ஹஜ்ஜோடு தொடர்புடையவை.